நடந்த விஷயத்தெல்லாம் இப்பதான் கேள்விப்பட்டேன். எங்க ஹாஸ்பிட்டல்ல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததே இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். வெளியாளுங்கெல்லாம் அவ்வளவு ஈஸியா நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரவே முடியாது. அப்புறம் எப்படி இது நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நேத்து எப்படியோ நந்தினிக்கு எதுவும் ஆகாம காப்பாத்திட்டோம் டாக்டர். ஆனா இதுக்கு மேல நந்தினி இங்க இருந்தா பாதுகாப்பா இருக்க முடியுமான்னு தெரியல. வீட்டுக்கு கூட்டிட்டு போனாதான் அவ பாதுகாப்பா இருப்பான்னு தோணுது. அதனால இன்னைக்கே அவளை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். அவங்க சேஃப்டியை யோசிச்சு நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறதா சொல்றீங்க. அது ஓகே தான். நீங்க அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. பட் 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் ஐ டிராப்ஸ் அவங்க கண்ணில் விடணும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இன்னும் 1 வீக் சூரிய ஒளி டைரக்டா அவங்க கண்ணில் படவே கூடாது. அதனால அவங்க பகல் ஃபுல்லா வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். அவங்க கண்ணு சேஃப்டியா இருக்க நான் ஒரு கிளாஸ் தர்றேன். அந்த கிளாஸை வாங்கி அவங்களுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள ப்ராப்பரா டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. சரிங்க டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. வரோம் டாக்டர். அடடா ஒரு தேவதை வந்து போகுதே இந்த வழியில், புதிதாய் இவள் தேகத்தை யார் நெய்ததோ பட்டு தரையில், பெரிதாய் ஒரு பேரலை வந்து தாக்குதே இரு விழியில், வலியா இது இன்பமா என்ன ஆகுவோ இவள் யாரோ யாரோ. என்னாச்சு உனக்கு? உயிரே உயிரே யோ ஆண்டவா, என் யோ. கண்ணுல காட்டிட்டு நகரியா? அடி சொந்த வந்தோ வரவா வரக்க வச்சே, உயிரே உயிரே புதுசா பறக்க வச்சே, அடி எனக்குள் நானே பேசி சிரிக்க வச்சே. இந்த வீரனுக்கு ஏத்த மகாராசி இவனா போல இருக்கு. இவ்வளவு நாள் என் பக்கத்துல இருந்திருக்கா. இவ்வளவு நாள் நம்ம பார்த்து கவனிக்காம விட்டுட்டோமே. பெரிதாய் ஒரு பேரலை வந்து தாக்குதே, வலியா இது இன்பமா என்ன ஆகுமோ இவள் யாரோ. ஊர்க்கண்ணெல்லாம் நம்ம குடும்பத்தை எப்படி ஆட்டி படைக்குது. இந்தாங்க. ஊர்க்கண்ணு, உறவுக்கண்ணு, நாய்க்கண்ணு, நரிக்கண்ணு, நொல்லக்கண்ணு, கொல்லிக்கண்ணு, கண்ட கண்ணு கரிச்சு கொட்டும், எல்லா கண்ணும் கண்ட பிணி தொலையட்டும். கண்ணத்தோட மணிமேகலை, இத கொண்டு போய் கொட்டிடுவா. சரி. என்னங்க ஏங்க இந்த வீட்டு தண்ட சொரம் உங்ககிட்ட ஒரு மாதிரியா பேசிட்டு போகுது. என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் தான் ஒண்ணும் புரியல. முன்னெல்லாம் பூக்கடைக்கு வந்து என்கிட்ட வழிஞ்சு வழிஞ்சு பேசுவான். நானும் இந்த வீட்டு விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவன் வழியறதெல்லாம் கண்டுக்காம அவன்கிட்ட விஷயத்தெல்லாம் கறந்துட்டு இருந்தேன். கொஞ்ச நாளா என்கிட்ட வழியறத நிப்பாட்டி இருந்தான். இப்ப என்னடானா அதை திரும்ப ஆரம்பிச்சிட்டான். ஓஹோ, அப்ப நீங்க இந்த வீட்டோட மருமகளாக போறீங்களா? லூசு. அந்த தண்ட கர்மத்துக்கெல்லாம் கரெக்டான வயசுல கல்யாணம் ஆயிருந்தா இந்நேரம் என் வயசுல ஒரு பொண்ணே இருந்திருப்பா. அவன் கூட போய் என்ன சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்க? இன்னொரு தடவை அந்த மலைமாடு என்கிட்ட வந்து வழியட்டும், அப்ப இருக்கும் அவனுக்கு. அது சரி. மாத்திரை போடணும்ல, இந்தா தண்ணி. இந்த மாத்திரை போட்டுக்கோ. ஏய் இரு இரு, நானே உனக்கு மாத்திரை போட்டு விடுறேன். காட்டு. கரிகாலன நான் இவ்ளோ திட்டி இருக்கேன், இன்சல்ட் பண்ணிருக்கேன்.
ஆனா எனக்கு இன்னைக்கு ஒண்ணுனதும் எதையுமே மனசுல வச்சுக்காம என் கூடவே இருந்து என்ன இப்படி பாத்துக்கிறானே. நந்தினி அப்படியே மெல்ல படுத்துக்கிறியா? இல்ல இருக்கட்டும், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு படுத்துக்கிறேன். உனக்கு வேற ஏதாவது வேணுமா நந்தினி? ஏதாவது வேணும்னா சொல்லு. என்னாச்சு நந்தினி? உங்ககிட்ட தான் கேக்குறேன், எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிற. உனக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு ஒண்ணும் வேணாம் கரிகாலா. ம், நம்ம பக்கத்திலேயே தான் இருப்பேன். உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட சொல்லு, சரியா? டாக்டர் தான் ஃபோன் பண்றாரு. சொல்லுங்க டாக்டர். நந்தினி அவங்களோட ரிப்போர்ட்டை நீங்க எங்கேயோ மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க. ஐயோ, அப்படியா? ஆமா, வந்து வாங்கிக்கிறீங்களா? சரிங்க டாக்டர், நான் இப்போ உடனே கிளம்பி வரேன். என்னவா டாக்டர் எதுக்கு உன்னை வர சொல்றாரு? உன்னோட ரிப்போர்ட்ல ஒன்று வாங்காம வந்துட்டேன் போல இருக்கு. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். பாட்டி, பாட்டி, பாட்டி. கரிகாலா, என்னப்பா கூட்டியா? நான் ஆஸ்பத்திரி வரைக்கும் போக வேண்டிய வேலை இருக்கு பாட்டி. நான் போயிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நந்தினி பாத்துக்கோங்க. சரி பாத்து. சரி பாட்டி. பாட்டி, நான் வர வரைக்கும் வேற எங்கேயும் போகாம நந்தினி கூடவே இருக்கணும். யாரும் கூப்பிட்டாங்கன்னு போயிடாதீங்க, பக்கத்திலே இருங்க. அடேங்கப்பா, என் பேத்தியே எனக்கு பாத்துக்க தெரியாதா? நீ போடா, நான் பத்திரமா பாத்துக்கிறேன். சரி, நான் வரேன். சரி நந்தினி, நான் போயிட்டு வரேன். சரி பாட்டி, கூடவே இருந்து பத்திரமா பாத்துக்கணும். டேய், நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ கிளம்பு. நான் போயிட்டு வரேன். வரேன்.